பாகம் 391. அந்த கெட் டுகெதரில் இருந்தவர்கள் அனைவரும் பிரின்ஸை பற்றி பேசிக் கொண்டிருக்க, அங்கிருந்த ஒரு பெண் மட்டும், நம்ம ராஜன் கூட கம்பேர் பண்ணல, அந்த பிரின்ஸ் அவ்வளோ டேலண்ட் ஆனவனா என்றாள். இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த அறை முழுவதும் அமைதியானது. அனைவரும் அந்த பெண்ணை திரும்பி பார்த்தார்கள். அந்த அறைக்குள் செல்லலாம் என்று காலடி எடுத்து வைத்த அவந்திகா கூட இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே நின்று விட்டாள். ராஜன், அங்கிருக்கும் யாரால் தான் ராஜனை மறக்க முடியும்? சில வருடங்களுக்கு முன் லார்ட் கேம் விளையாடிய பலருக்கும் ராஜன் தான் ரோல் மாடல். இதை யோசிக்கும் போதே அனைவரது இதயமும் கனத்தது. உண்மைதான், ராஜன் மட்டும் இப்போ இருந்து இந்த மேட்ச் எல்லாத்துலயும் கலந்துட்டு இருந்தான்னா அவனை அடிச்சுக்க இந்த பிரின்ஸால கூட முடியாதுதான். ஆனா என்ன பண்றது, நம்ம ராஜன் தான் இப்போ உயிரோட இல்லையே, இனி அவனை பத்தி பேசி என்ன ஆக போகுது என ஒருவர் சொல்லவும் அங்கிருந்த அனைவரது முகமும் சோகமாக மாறியது. ஆகாயத்தில் உயர உயர பறந்து கொண்டிருந்த விமானம் சட்டென கீழே விழுந்து நொறுங்கி சிதறியது போல்தான் அனைவருக்கும் ராஜனின் இறப்பு தோன்றியது. அவர்களுக்கு பிடித்தமான பிளேயருக்காக, அவர்கள் பார்த்து வியந்த ஹீரோவுக்காக, அவர்களின் ராஜனுக்காக சிலரது கண்களும் கலங்கியது. அதே வேளை இந்த கூட்டத்தினர் ராஜனின் மீது வைத்திருக்கும் அளவு கடந்த அன்பை நினைத்த அவந்திகாவின் கண்கள் கலங்கியது. இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் தங்களது கெரியரை அமைத்துக் கொண்டவர்கள். ஆனால் கேம் என்று வந்ததும் அனைவரது எண்ணமும் ஒரே போல்தான் இருந்தது. அந்த கள்ளங்கபடமற்ற நட்பு கூட்டத்தை அவந்திகா வியப்போடு பார்த்து கொண்டிருக்க, அப்போது சாப்பாடு சர்வ் செய்துவிட்டு வெளியே சென்ற வெயிட்டர் அவந்திகா இப்போதும் அங்கேயே நின்று கொண்டிருப்பதை பார்த்து, மேடம், நீங்க ரூம் நம்பர் 888க்கு வந்த கெஸ்டா என்று வினவினான். வெயிட்டரின் இந்த கேள்வியை தொடர்ந்து அனைவரது பார்வையும் அவந்திகாவின் மீது பதிந்தது. தன் உதட்டை அழுந்த கடித்து கொண்டு வெயிட்டரை பார்த்த அவந்திகா, ஆமா, நான் இந்த ரூமுக்கு வந்திருக்க கெஸ்ட் தான் என்று சொல்லிவிட்டு அந்த அறைக்குள் சென்றாள். அவந்திகா உள்ளே சென்றதும் அந்த வெயிட்டரும் அனைவரையும் பார்த்து மெல்லிதாக சிரித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றான். அவந்திகா உள்ளே வந்ததும், நீ யாருமா, இந்த கேதரிங்க்கு தான் வந்திருக்கியா என்று ஒரு குரல் கேட்டது. அவந்திகா ஆமாம் என்று தலையசைக்கவும், யாருமா நீ, உன்னை இதுக்கு முன்ன எப்பவும் பார்த்ததில்லையே ஒருவர் மாற்றி ஒருவர் கேள்வி கேட்டனர். அவந்திகா ஒரு சிறு தயக்கத்துடன் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவளை உற்று பார்த்த அந்த டீமின் கேப்டன், ஓ யங்லேடி நீயா என்றார் ஆச்சரியமாக. அந்த கேப்டனை ஆச்சரியமாக பார்த்தவர்கள், கேப்டன், உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியுமா என்று திகைப்போடு கேட்க, அவந்திகாவை பார்த்து சிரித்த கேப்டன், நான் சொன்னேன்ல, கொஞ்ச நாளைக்கு முன்ன நான் ராஜனோட தீவிரமான ரசிகைய பார்த்தேன். ராஜன் சமாதியில விழுந்து இதுக்கு மேல வாழ்க்கையே இல்லங்கிற மாதிரி அழுதுட்டு இருந்தான்னு, அது இந்த பொண்ணுதான் என்றார். ஓ, ஆனா இந்த பொண்ணுக்கு எப்படி நம்ம கேதரிங் இங்க நடக்குதுன்னு தெரியும்? ஒருவேளை நீயும் எப்பவாச்சும் எங்க டீம்ல விளையாடி இருக்கியா என்ன? இத்தனை வருஷமா நாங்க யார பார்க்காம இருந்தோம் என்று ஒருவர் மாற்றி ஒருவர் அவந்திகாவை கேள்வி கேட்டு கொண்டிருக்க, அடடா, இந்த பொண்ணு யாரா இருந்தா என்ன, எப்படி நம்ம கேதரிங்க பத்தி தெரிஞ்சிருந்தா என்ன, இப்போ இந்த பொண்ணு நம்ம கெஸ்ட் அவ்வளவுதான் என்று சொன்ன கேப்டன் அவந்திகாவை பார்த்து மென்மையாக சிரித்து, வாமா, நீயும் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ என்றார். ஆனா இந்த பொண்ணை பார்த்தா ஏன் ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸா தெரியுது என்று அங்கிருந்தவர்கள் குழம்பிக் கொண்டிருந்தார்கள். நல்ல வேளையாக அவந்திகா தான் மிஸ்ஸஸ் அரவிந்த் என்பது அவர்களுக்கு சட்டென நினைவிற்கு வரவில்லை. அன்று அரவிந்தோடு அவர்களது உறவை மீடியாவில் சொன்னபோது அவந்திகா கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆடம்பரமாக உடை அணிந்திருந்தாள். ஆனால் இன்று மிகவும் சாதாரணமான உடையில் இருக்கவும் அவர்களால் அவளை சட்டென அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அவந்திகா இங்கு வந்ததன் ஒரே நோக்கம் அந்த சமாதியில் இருந்தது யார் என்று கண்டுபிடிப்பதற்காகத்தான். அப்படி இருக்கையில் இங்கு இருப்பவர்களிடம் அவள் எதையும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. அவள்தான் தியா என்பதை அவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவந்திகா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த அறை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. அவர்கள் அனைவரும் பெரும்பாலும் அவர்கள் விளையாடிய காலத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களையும் அவர்களின் வெற்றிகளையும் சாகசங்களையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். இந்த அறையில் இருக்கும் 20 பேரும்
ஒரு காலத்தில் பிளேயர்கள் தான். ஆனால் இப்போது இதில் பாதி பேர் எப்படி விளையாடுவது என்பதை கூட மறந்து விட்டிருந்தார்கள். ஒரு சிலர் மட்டுமே இன்னும் விளையாடி கொண்டிருந்தாலும் அவர்களும் அதில் தீவிரமாக இல்லாமல் சற்று ஒரு என்டர்டெயின்மெண்டிற்காக விளையாடுபவர்கள் தான். ஆனால் இன்னும் அவர்களது கேமிங் டீம் அப்படியே தான் இருக்கிறது. அவந்திகா இதை பற்றி எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த டீமின் கேப்டன் மிகவும் இமோஷனலாக பேச ஆரம்பித்தான். என்னதான் இருந்தாலும் வயசான நம்மளால பல விஷயங்கள் செய்ய முடியாம போயிருது. இந்த கேம் எல்லாம் 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க விளையாடுறதுதான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்ன இப்ப இருக்கிற பிளேயர்ஸோட ஒரு கேம் ஆடினேன். முதல் ரவுண்ட்லயே ரொம்ப பரிதாபமா தோத்து போயிட்டேன் என்றார். ஹஹா கேப்டன், இன்னும் நீங்க சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு 30 வயசுக்கு மேல ஆகிருச்சு. உங்களால போய் சின்ன பசங்களோட விளையாண்டு வின் பண்ண முடியுமா என்ன? ஆமா, நாம எல்லாருக்கும் வயசாகிருச்சு. இனிமே சின்ன பசங்க கிட்ட போய் தோத்து போறதை விட நம்ம அமைதியா வேடிக்கை மட்டும் பாத்துட்டு இருக்கலாம். அடடா, என்னது இங்க இருக்கிற எல்லாரும் ஒரே நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கீங்க. நம்ம தியாவுக்கும் தான் வயசாகிருச்சு. அவங்க இன்னும் எவ்வளவு நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அதுவரை ஏதோ ஞாபகத்தில் இருந்த அவந்திகா தியா என்றதும் நிமிர்ந்து பார்த்தாள். நான் பார்பி ஜூலி விளையாடுறத பாத்திருக்கேன். என்னதான் அவங்க ஒன்னும் மோசமா விளையாடலனாலும் முன்ன இருந்த தியாவோட வேகம் அவங்க கிட்ட இல்ல. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கும் வயசாகுது தானே. அப்போதுதான் அவந்திகாவிற்கு அவள்தான் தியா என்பதே இன்னும் அனைவருக்கும் தெரியும்படி அவள் அறிவிக்கவில்லை என்பதே உரைத்தது. அதனால்தான் இவர்கள் அனைவரும் இன்னும் பார்பி ஜூலி தான் தியா என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவந்திகா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவள் அருகில் இருந்த பிளேயர், ஹாய், நல்லா இருக்கீங்களா? நானும் இந்த டீம்ல தான் விளையாடிட்டு இருந்தேன். என்னோட கேமிங் நேம் சாண்டி என்று அவந்திகாவிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். சாண்டி என்ற பெயரை கேட்டதும் அவர்கள் கேம் விளையாடி கொண்டிருந்த போது நடந்ததெல்லாம் அவந்திகாவின் நினைவில் வந்தது. அப்போதெல்லாம் சாண்டி மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவனாக இருப்பான். பெரும்பாலும் போன் செய்யும் போது கூட பெண்களிடம் பேச மாட்டான். அப்படியே பேசினாலும் தயக்கத்தோடுதான் பேசுவான். அவனை கலாய்த்து சிரிப்பதே மற்ற அனைவருக்கும் பெரிய என்டர்டெயின்மெண்டாக இருக்கும். இப்போது அவனே வந்து ஒரு பெண்ணிடம் பேசும் அளவிற்கு முன்னேறி இருக்கிறான் என்று நினைக்கும் போது அவந்திகாவின் முகத்தில் ஒரு சிறு புன்னகை தோன்றியது. ஓ, அந்த சாண்டி நீங்க தானா என்று அவந்திகா கேட்டதும் அவனுடைய கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாகியது. அப்போ என்ன உங்களுக்கு முன்னவே தெரியுமா என்றான் திகைப்பாக. இதற்கு அவந்திகா பதில் சொல்வதற்குள், ஏன் உன்னை பத்தி தெரியாது? நீதான் டாப் பிளேயர் ஆச்சே. நம்ம விளையாடிட்டு இருந்தப்போ நீ டாப் 20 ரேங்கிங்ல இருந்த. ஆனா இப்பதான் சார் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. இப்போ எங்க யாருக்கும் ஹெல்ப் பண்ண வர்றதில்ல என்று அவன் அருகே இருந்த ஒரு பெண் அவனை பற்றி புகார் சொல்ல ஆரம்பித்தாள். இப்போல்லாம் நான் கேமே ரொம்ப ரேரா தான் விளையாடுறேன். கேம் விளையாடினா உங்களை பாதுகாக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை என்று அந்த பெண்ணை சமாளித்தவன் மீண்டும் அவந்திகாவின் பக்கம் திரும்பி, லாட்ல உங்களுக்கு எந்த சாம்பியனை ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டான். தியா என்று அவந்திகா பதில் சொல்லவும் லேசாக சிரித்தவன், உங்களுக்குன்னு இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் தியாவைத்தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா தியாவை ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டம் என்று சொல்லி சிரித்தவன், உங்க அக்கவுண்ட் ஐடி கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் நாம குரூப்பா விளையாடையில உங்களை ப்ரொடெக்ட் பண்ண நான் வரேன் என்றான். ஓஹோ சாண்டி, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? உனக்கு எங்க கூட விளையாட நேரம் இல்ல, ஆனா புதுசா அழகா ஒரு பொண்ணை பார்த்ததும் உனக்கு நேரம் வந்துருச்சா என்று அவன் அருகில் இருந்த பெண் செல்லமாக கோபித்து கொண்டாள். சாண்டி சிரித்து கொண்டே, கண்டிப்பா நான் உங்க கூட விளையாடுறேன் என்று சொன்னவன் மீண்டும் அவந்திகாவை பார்த்து, உங்க கேமிங் ஐடி என்று கேட்கவும் அவந்திகாவும் சிரித்து கொண்டே ஏதோ சில நம்பர்களை சொன்னாள். அவனும் அந்த நம்பரை தேடி பார்த்தான். அவந்திகா அவளது மெயின் அக்கவுண்டான தியா அக்கவுண்டிற்கான அடையாள எண்ணை சொல்லி இருந்தாள். மிக சாதாரணமாக தேடிய சாண்டி அதில் தெரிந்த பெயரை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனான். தான் சரியாகத்தான் பார்க்கிறோமா என்று மீண்டும் மீண்டும் அவன் சரி பார்த்ததும் அவன் ஸ்கிரீனில் தெரிந்த பெயரில் எந்த மாற்றமும் இல்லை. ஆச்சரியத்தில் வாய் பிளந்தவன், அப்போ நீ என்று திணறிக் கொண்டிருக்க அவனது இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்து அவன் அருகே இருந்த பெண்,
ஏ சாண்டி, நீ வழியிறங்கிறது அப்பட்டமா தெரியுது. என்னதான் அந்த பொண்ணு அழகா இருந்தாலும் பார்த்த உடனே நீ இவ்ளோ டூ மச்சா பண்ணக்கூடாது என்று சொல்லி சிரித்தாள். சாண்டி எச்சில் விழுங்கி கொண்டு அவந்திக்காவை வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெண்ணிற்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவந்திக்காவிற்கு அவன் கண்ணில் இருக்கும் ஆச்சரியத்திற்கான காரணம் தெரியும் என்பதால் அவனை பார்த்து மென்மையாய் புன்னகைத்தவள், ஆமா நான் தான் என்றாள். இந்த முறை அவனது கண்கள் இன்னும் பெரிதாக விரிந்தது. அவன் அருகில் இருந்த அனைவரும் அவரவர் பேசுவதில் பிஸியாக இருந்ததால் யாரும் சாண்டியின் முகத்தில் தெரிந்த இந்த மாற்றத்தை கவனிக்கவில்லை. அவன் அருகே இருந்த பெண் மட்டும்தான் அவனை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவனை பார்த்து சிரித்த அவந்திகா அனைவரிடமும் உண்மையை சொல்லிவிடலாம் என்று எண்ணி எழுந்து நின்றாள். அவள் பேச ஆரம்பிக்கும் நேரம் அவர்கள் இருந்த அறை கதவு சடார் என்று ஓபன் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து மூர்க்கத்தனமாக ஒருவன் உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்ததும் கேப்டனின் கண்கள் சுருங்கியது. மோனோகிராம். இந்த பெயரை கேட்டதும் அவந்திகாவின் முகம் கொஞ்சம் அருவருப்பாக மாறியது. அவர்கள் கேம் விளையாடிக் கொண்டிருந்த காலத்தில் அனைவருக்கும் ஓயாமல் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவன் இவன்தான். அதிலும் இந்த மோனோகிராம் ராஜனின் பெயரை வைத்து பல ஃப்ராடு வேலைகள் செய்திருக்கிறான். எப்படியாவது கேமிங் உலகில் பாப்புலராக வேண்டும் என்று நினைத்தவன் அனைவரிடமும் ராஜனை தன் நண்பன் என்று சொல்லிக் கொண்டான். அதுவும் ராஜனிற்கு இருந்த தீவிரமான பெண் ரசிகர்கள் ராஜனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மோனோகிராமுடன் பேச ஆரம்பித்தனர். அவர்களிடமெல்லாம் ராஜன் ஒரு கோபக்காரன், திமிர் பிடித்தவன், அவர்கள் டீமிலேயே கேப்டனை தவிர வேறு யாரோடும் பேச மாட்டான் என்று கதையடித்து விட்டான். இந்த விஷயம் ராஜனின் காதுகளை எட்டிய போது அவன் முற்றிலும் மோனோகிராமுடன் விளையாடுவதை விட்டுவிட்டான். அத்தோடு அவந்திகாவிடமும் இனி மோனோகிராமோடு விளையாடக்கூடாது என்று கண்டிப்போடு சொல்லிவிட்டான். அவந்திகாவும் அத்தோடு மோனோகிராமோடு பேசுவதையும் விளையாடுவதையும் நிறுத்திவிட்டாள். இத்தனை ஆண்டுகளுக்கு பின் இன்றுதான் அவனை நேரில் சந்திக்கிறாள். அவன் செயல்களுக்கு ஏற்றது போல்தான் அவனது முகமும் பார்ப்பதற்கே அச்சப்படுத்தும் வகையில் இருந்தது. கேப்டன் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருக்க அதை பற்றி கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாதவன், இது கேமிங் டீம் கேதரிங் தானே, அப்போ நான் வரக்கூடாதா என்று சொல்லிக் கொண்டே அங்கிருந்த சேரில் சென்று அமர்ந்தான். என்னதான் அவன் பார்ப்பதற்கு விகாரமாக வில்லத்தனமாக இருந்தாலும் அவன் மிகவும் பிராண்டட் ஆடையை அணிந்திருந்தான். அவன் கையில் ஒரு சூட்கேஸ் இருந்தது. அங்கு இருந்த யாருக்குமே அவன் வந்ததில் விருப்பம் இல்லை என்பது போல்தான் அனைவரது முகபாவனையும் இருந்தது. அவந்திகாவும் அதே மனநிலையில்தான் நின்று கொண்டிருந்தாள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத மோனோகிராம் தன் கையில் இருந்த சூட்கேஸை திறந்து அதில் இருந்த செக் புக்கை எடுத்து 10 கோடிக்கு செக் போட்டவன், ஹலோ பிரதர்ஸ், ராஜன் விஷயத்துல எனக்கு உங்க எல்லார் ஹெல்ப்பும் தேவைப்படுது. சோ இந்த 10 கோடிய நீங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு நான் பண்றதெல்லாம் கண்டுக்காம இருந்தா போதும் என்றான். கண்களை சுருக்கி அவனை பார்த்த கேப்டன், எக்ஸாக்டா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்றார். நான் புதுசா ஒரு கேம் லான்ச் பண்ணிருக்கேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ எப்பவும் புதுசா லான்ச் பண்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் பப்ளிசிட்டி தேவைப்படும்ல. சோ நான் ராஜனோட புகழை மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் என்று. என்னது, ராஜனோட புகழை யூஸ் பண்ணிக்க போறானா என்று அவந்திகா அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். அவந்திகா பேசுவதற்குள் முந்திக் கொண்ட கேப்டன், ராஜன் இறந்து 9 வருஷம் ஆகுது, இப்போ அவனோட புகழை யூஸ் பண்ணிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நீ என்னதான் சொல்ல வர என்றார் கண்களை சுருக்கி. என்ன அர்த்தம்னா, நான் ராஜன் மாதிரி நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயரை கண்டுபிடிச்சு அவனை என்னோட கேம்ல விளையாட வைப்பேன். அப்படியே அந்த பிளேயரை என்னோட கேம்க்கு ஆங்கராவும் இருக்க சொல்லுவேன். என் கேம் பாப்புலர் ஆகிறதுக்கு இது போதாதா என்றான். பாகம் 392. ராஜனின் பெயரை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள போகிறேன் என்று மோனோகிராம் சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்டதும் அங்கிருக்கும் அனைவருக்கும் கோபம் தலைக்கு ஏறியது. அதையெல்லாம் கண்டு கொள்ளாத மோனோகிராம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னோட டீல்ல சம்மதம் நினைக்கிறேன். எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவந்திகா கண்களை சுருக்கி அவன் கையில் இருந்த அந்த 10 கோடிக்கான செக்கை பார்த்தாள். இந்த அறையில் இருப்பதற்கும் அதிகமானோர் இருக்கின்றனர். ஒருவருக்கு என்று பார்த்தால் 40 to 50 லட்சம் வரை கிடைக்கும். இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பணக்காரர்களும் பிசினஸ் மேன்களும் கிடையாது.
சாதாரண வேலை செய்து கொண்டிருப்பவர்களும் இருக்கத்தான் செய்தனர். பணக்காரர்களுக்கு இந்த 50 லட்சம் எல்லாம் ஒரு நாள் லாபமாக இருக்கலாம். ஆனால் அங்கிருக்கும் சாதாரணமானோருக்கும் இது மிகப்பெரிய தொகை. இந்த தொகையை வைத்து அவர்கள் சொந்த வீடு கூட வாங்கிவிடலாம். அவந்திகா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, வாய்ப்பே இல்ல என்று கேப்டனின் குரல் கேட்டது. கண்களை சுருக்கி கேப்டனை பார்த்த மோனோகிராம், ஏன் கேப்டன் என்றான் அதிர்ச்சியாக. ராஜன் இறந்துட்டான். இப்போ நீ ராஜன்னு சொல்லி வேற யாரையோ கொண்டு வந்து நிறுத்துறது ராஜனை அவமதிக்கிற மாதிரி இருக்கும் என்று கேப்டன் சொல்லவும் முகம் சுளித்து அவரை பார்த்த மோனோகிராம், கேப்டன், இது எப்படி ராஜன் அவமதிக்கிற மாதிரி இருக்கும்? உண்மையான ராஜன் 9 வருஷத்துக்கு முன்னவே இறந்துட்டான். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவனை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் ராஜனை ரீக்ரியேட் பண்றது மூலமா திரும்பவும் எல்லாரும் ராஜனை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. இது நான் ராஜனுக்கு கொடுக்கிற மரியாதையாத்தான் நினைக்கிறேன் என்றான். அவன் பேசிய தொனி ராஜனை நக்கல் அடிப்பது போல் இருக்கவும் இப்போது அந்த அறையில் இருந்த அனைவருமே கொந்தளித்து எழுந்தார்கள். அவர்கள் அனைவரையும் விட கேப்டனுக்குத்தான் அதிக கோபம் வந்தது. அவர் கையை மடக்கி மோனோகிராமின் முகத்தில் ஒரு குத்துவிட போகவும் மோனோகிராம் விவரமாக ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்து கேப்டனின் அடியிலிருந்து தப்பினான். அதே நேரம் அந்த அறையில் இருந்த மற்றவர்கள் கேப்டனை வந்து பிடித்து, கேப்டன் கூல் டவுன், இப்ப நம்ம எந்த சண்டையும் ஆரம்பிக்க வேணாம் என்றனர். இதை கேட்டு நக்கலாக சிரித்த மோனோகிராம், அதத்தான் நானும் சொல்றேன். அமைதியா பேசிட்டு இருக்கும் போது கை ஓங்குறது நல்ல பழக்கமே கிடையாது. நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். இப்படி எல்லாம் சண்டை போட்டு ஜெயிலுக்கு போறதுல யாருக்கும் விருப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று சொன்னவன் சுற்றி இருந்தவர்களை ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த கேப்டனை பார்த்து, இந்த 50 லட்சம் உனக்கு வேணும்னா சாதாரண அமௌண்டா தெரியலாம். ஆனா இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு அது ரொம்ப பெரிய அமௌண்ட். அதனால அவங்களுக்கு அடிச்சிருக்க இந்த பெரிய லக்க நீ கெடுத்துடாத என்று சொன்னவன் மீண்டும் சுற்றி இருந்தவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு, இவன் கிடக்குறான், உங்களுக்கெல்லாம் இந்த டீல் ஓகேனா இந்த பணத்தை வாங்கிட்டு உங்க வாய்க்கு பூட்டு போட்டுக்கோங்க என்றான். சில நொடி அங்கிருந்த யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அனைவர் முகத்திலும் கோபம் தெளிவாக தெரிந்தது. சட்டென முன்னால் வந்த ஒருவர் மோனோகிராமின் கையில் இருந்த அந்த செக்கை வாங்கவும் மோனோகிராமின் முகத்தில் பார்ப்பவர்கள் அருவருக்கத்தக்க ஒரு புன்னகை தோன்றியது. வெரி குட், இங்க இருக்கிறதுலயே நீ மட்டும்தான் பொழைக்க தெரிஞ்சவன். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்க கத்துக்கணும் என்றான். ஆனால் அவன் முழுதாக சொல்லி முடிக்கும் முன்னரே அந்த செக்கை கசக்கி அதை மோனோகிராமின் முகத்தில் விட்டெறிந்தான் அவன் எதிரே நின்றவன். என்கிட்ட பணம் காசு இல்லாம இருக்கலாம், அதுக்காக மனசாட்சி இல்லாம இருக்கும்னு நினைக்காத. இந்த வார்த்தைகள் மோனோகிராமை சாட்டையில் அடித்தது போல் இருந்தது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களை தேடி வந்த மகாலட்சுமிய நீங்களே தூக்கி போட்டு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இனிமே நீங்களா கேட்டாலும் உங்களுக்கு இந்த லக்கு கிடைக்க போறதில்ல. நீங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என்ன, நான் ஆல்ரெடி தியா கிட்ட ஹெல்ப் வாங்கிட்டேன். எப்படியும் என் பிளான செயல்படுத்தத்தான் போறேன். உங்களால ஒன்னும் செய்ய முடியாது என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் மற்ற அனைவரும் விட சாண்டியின் கண்களில்தான் அத்தனை அதிர்ச்சி. அவன் அதிர்ந்து போய் அவந்திகாவை பார்த்தான். கேப்டனும் அதிர்ச்சியான குரலில், நீ என்ன சொன்ன என்று கேட்கவும் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து கேலியாக புன்னகைத்த மோனோகிராம், நான் என்ன சொன்னேன்னா, நான் தியாவை மீட் பண்ணனேன். அதாவது இப்போ பார்பி ஜூலியா இருக்கிற தியா மீட் பண்ணி என்னோட பிளான சொன்னேன். அவளும் என்னோட பிளானுக்கு ஓகே சொல்லிட்டா. என்னோட கேம் லான்ச்சுக்கு சீஃப் கெஸ்டா வரப்போறதே தியா தான் என்றான். இதை கேட்டதும் கேப்டனுக்கு கோபத்தில் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தன் விரலை நீட்டியவன், மோனோகிராம், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நீ எந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க என்றார் ஆக்ரோஷமாக. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு கேப்டன்? நான் ஒரு பிசினஸ்மேன். பிசினஸ்ல இதெல்லாம் ரொம்பவே சகஜம். நம்ம குறிக்கோளை அடையிறதுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம் என்று சொன்னவன் அந்த அறையில் இருந்தவர்களை பார்த்து, ஓகே, நீங்க நான் சொன்ன டீலுக்கு ஒத்துக்கல. ஆனா நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்டர்நெட்ல இவன் ராஜன் இல்ல, நான் ஏமாத்துறேன்னு சொல்ல போறீங்களா?
நீங்க அப்படி சொன்னா யாரு நம்புவாங்க? ராஜனை பத்தி தெரிஞ்ச எல்லாரும் நீங்க சொல்றத நம்புவாங்களா இல்ல தியா சொல்றத நம்புவாங்களா? நீங்க உண்மையத்தான் சொல்றீங்கனாலும் உங்ககிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்கா என்ன? செத்தது ராஜன் தான்னு எப்படி உங்களால நிரூபிக்க முடியும்? தியா ராஜன் உயிரோட இருக்கான்னு சொன்னா ராஜன் உயிரோட தான் இருப்பான் என்று அவன் சொல்லவும் கேப்டனுக்கு இன்னும் கோபம் அதிகமானது. உன்ன என்று அவர் ஏதோ பேச ஆரம்பிக்கும் போதே, அப்புறம் கேப்டன், நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நான் இங்க தியாவை இன்வைட் பண்ணிருக்கேன். இந்த டீலை பத்தி உங்க எல்லாருக்கும் ஏதாவது அப்செக்ஷன் இருந்தா தியா வந்தோடனே அவகிட்ட நேர்லயே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் போன் அடித்தது. போனை எடுத்து பார்த்தவன் சிரித்து கொண்டே, தியா நீ வந்துட்டியா? சரி மேல வா, ரூம் நம்பர் 888 என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவன் ஒரு கேலியான புன்னகையோடு அந்த அறையில் இருந்தவர்களை எல்லாம் பார்த்து, நான் தியாவ என்னோட கேம் லான்ச்சுக்கு வர்றதுக்காக 1 கோடி பணம் கொடுத்திருக்கேன். சோ அவ இன்னமும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் என்றான். அங்கிருந்தவர்கள் அனைவரும் வாயடைத்து போயிருக்க அப்போது அந்த அறையின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. கதவு பக்கமாக திரும்பி லேசாக சிரித்த மோனோகிராம், கமன் என்றான். அடுத்த நொடி பார்பி ஜூலி உள்ளே வந்தாள். அவள் மிகவும் அழகாக உடை அணிந்திருந்தாள். ஆனால் உள்ளே இருந்த கூட்டத்தை பார்த்ததும் அவள் கால்கள் நகர மறுத்து அப்படியே அமைதியாக நின்றவள் மோனோகிராமை அதிர்ச்சியாக பார்த்து, இவங்க என்று கேட்கவும், இவங்க எல்லாம் நம்ம டீம்மேட்ஸ் தான், இன்னைக்கு நம்ம டீம் கேதரிங் என்று சொல்லிக்கொண்டே பார்பி ஜூலியின் அருகே சென்றவன், வெல்கம் தியா. ஓ சாரி, இப்ப நான் உங்களை பார்பி ஜூலின்னு தானே சொல்லணும். வெல்கம் பார்பி ஜூலி, உள்ள வாங்க, நான் இவங்க எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்றான். இப்போதைக்கு மோனோகிராம் பார்பி ஜூலியின் பாஸ். அவனது புது கேமின் லான்ச்சிற்கு சீஃப் கெஸ்டாக வருவதற்கு பார்பி ஜூலி அவனிடமிருந்து கட்டுக்கட்டாக பணம் வாங்கி இருக்கிறாள். அப்படி இருக்கும் போது இன்னும் சில நாட்களுக்கு அவன் சொல்வதை பார்பி ஜூலி கேட்டுத்தான் ஆக வேண்டும். இங்கு வரும்போது மோனோகிராம் இது பற்றி கேதரிங் இருக்கும் என்று எதுவும் சொல்லாததால் பார்பி ஜூலி இங்கு வந்துவிட்டாள். இல்லை என்றால் ஏதாவது சொல்லி சமாளித்திருப்பாள். இவ்வளவு தூரம் வந்த பிறகு பின்வாங்குவது என்பது மிகவும் கடினம். வேறு வழியின்றி வலிய புன்னகைத்த பார்பி ஜூலி தன் தயக்கத்தை மறைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள். பார்பி ஜூலிக்கு தான் தியா இல்லை என்பதும் உண்மையான தியா யார் என்பதும் நன்றாகவே தெரியும். அதனால் அவள் இது போன்ற கூட்டத்திற்கு வருவதில்லை. ஃபைனல் மேட்ச் முடிந்து சூர்யா கிங்ஸ் ஃபைட்டிங் டீமை கலைத்ததோடு மட்டுமல்லாமல் பார்பி ஜூலி இத்தனை நாள் செய்த தெண்ட செலவுகளை எல்லாம் திருப்பி தர வேண்டும், இல்லையென்றால் அவள் மீது கேஸ் போடுவேன் என்று மிரட்டவும், பார்பி ஜூலி இத்தனை நாள் சம்பாதித்ததை மட்டுமல்ல இன்னும் கடன் வாங்கி சூர்யாவிற்கு செட்டில் செய்ய வேண்டியதாகிவிட்டது. சிறிது நாட்களாக பார்பி ஜூலி சாப்பாட்டிற்கே கஷ்டப்படும் நிலையில்தான் இருந்தாள். நல்ல வேளையாக மோனோகிராம் அவளை பார்த்து இந்த டீல் பற்றி பேசியதும் தான் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடலாம் என்ற நம்பிக்கை அவளுக்குள் வந்தது. இப்போது இந்த கூட்டத்தினருக்கு அவள் மட்டும் தியா இல்லை என்று தெரிந்துவிட்டால் மொத்தமும் நாசமாகிவிடும். அதே நேரம் இந்த கூட்டத்திற்கு செல்லவில்லை என்றாலும் அனைத்தும் நாசமாகிவிடும் என்று பலவற்றையும் நினைத்து கொண்டு பார்பி ஜூலி வாசலிலேயே தயங்கி நிற்க, பார்பி ஜூலி ஏன் வெளியவே நிக்கிறீங்க, உள்ள வாங்க என்று அழைத்தான் மோனோகிராம். பார்பி ஜூலியும் உள்ளே இருக்கும் பதற்றத்தை மறைத்துக் கொண்டு அனைவரின் முன்னால் சென்று அழகாக சிரித்தவள், ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, நான் தான் தியா என்றாள். அந்த அறையில் நிறைய நபர்கள் இருந்ததால் அவந்திகா பார்பி ஜூலியின் கண்ணில் படாமல் அப்படியே அந்த அறையின் ஒரு ஓரத்தில் மறைந்து கொண்டாள். சாண்டி தான் அவந்திகாவையும் பார்பி ஜூலியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு உண்மையில் யார் தியா என்று இன்னும் சந்தேகமாகத்தான் இருந்தது. ஆனால் அவந்திகாவின் முகத்தில் இருந்த குறும்பு புன்னகையை பார்த்தவனுக்கு அவன் அறிந்த தியா இவளாகத்தான் இருக்க முடியும் என்று தோன்றியது. அவந்திகாவும் இந்த பார்பி ஜூலியும் மோனோகிராமும் சேர்ந்து அப்படி என்னதான் காமெடி செய்ய போகிறார்கள் என்பதை பார்க்கலாம் என்றுதான் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு பார்பி ஜூலியை பார்த்த கேப்டன், தியா
இந்த மோனோகிராம் சொல்றது உண்மையா? ராஜனோட ஐடென்டிட்டில வேற ஒரு ஆள் நடிக்கிறதுக்கு நீங்க நிஜமாவே ஒத்துக்கிட்டீங்களா என்றான். என்னது, நடிக்கிறதுக்கா என்று கேட்ட பார்பி ஜூலிக்கு முதலில் அந்த கேப்டன் என்ன சொல்கிறான் என்பது புரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகுதான் மோனோகிராம் அவர்கள் திட்டத்தை எல்லாம் இப்படி சொதப்பி வைத்திருக்கிறான் என்பதே அவளுக்கு புரிந்தது. மோனோகிராமை முறைத்து பார்த்தவள் தன் முன் கேள்வியோடு நின்று கொண்டிருந்த கேப்டனை பார்த்து, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எதுக்காக ராஜனுக்கு பதிலா இன்னொருத்தர நடிக்க வைக்கணும் என்றாள். தியா, ராஜன் இறந்திருக்கலாம், அதுக்காக நீங்க எப்படி இப்படி பண்ணலாம் என்று கேப்டன் கேட்கவும் அவரை தொடர்ந்து, ஆமா, ராஜன் இறந்து 9 வருஷம் ஆச்சு. இந்த 9 வருஷத்துல ஒரு நாளாவது நீங்க அவன் சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்திருக்கீங்களா? தியா, ராஜன் இருக்கும்போது உங்களை ரொம்பவே நல்லா நடத்தினா. நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க தானே? அப்படி இருக்கேல நீங்க எப்படி ராஜனுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்யலாம்? ராஜனை நினைச்சு நீங்க தினமும் அழுதுட்டு இருக்க வேணாம், ஆனா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்துக்கலால என்று அந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரும் பார்பி ஜூலியை கடிந்து கொள்வது போல் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் பேசுவதை குழப்பத்தோடும் ஒருவித வேதனையோடும் பார்த்து கொண்டிருந்த தியா, ஆனா நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இன்னமும் சுத்தமா புரியல. ராஜன் இறந்துட்டானா? ஆனா இது எப்போ நடந்துச்சு? நான் நேத்து கூட ராஜன் கிட்ட பேசிட்டு இருந்தேனே என்றாள். இதை கேட்டதும் அந்த அறையில் இருந்த அனைவரது கண்களும் அதிர்ச்சியில் விரிந்தது. அதே நேரம் அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. பார்பி ஜூலி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். உண்மைய சொல்லணும்னா நானும் ராஜனும் இத்தனை வருஷமா ஒன்னாத்தான் இருக்கோம். இப்ப நீங்க பேசுறத கேட்டா நீங்க ராஜன்னு நினைச்சிட்டு இருக்கவன் உண்மையிலேயே ராஜன் கிடையாதுன்னு எனக்கு தோணுது என்று சொன்னவள், நீங்க யார ராஜன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் உண்மையிலேயே ராஜன் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கவும் அந்த அறையில் இருந்த அனைவரும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியானார்கள். பார்பி ஜூலியின் கேள்வியும் அவர்களுக்கு நியாயமாகத்தான் பட்டது. கண்களை சுருக்கி அவளை பார்த்த கேப்டன், தியா, என்னது இத்தனை வருஷமா நீங்க ராஜன் கூட இருக்கீங்களா? வாய்ப்பே இல்ல, நாங்க எல்லாரும் ராஜனை பார்த்திருக்கோம் என்றனர். இந்த ட்விஸ்டை யாரும் எதிர்பார்க்கவில்லை. பார்பி ஜூலி அவந்திகா இருவருமே அதிர்ச்சியாக கேப்டன் அடுத்து சொல்ல போவதை கேட்க காத்திருந்தார்கள். பார்பி ஜூலி, இந்த டீமோட ஃபர்ஸ்ட் கேதரிங் நடந்தப்போ ராஜன் வந்திருந்தான். நாங்க எல்லாருமே ராஜனை பார்த்தோம், அவன் கூட பேசணும். அது எப்படி ராஜன் இப்போ உயிரோட இருக்க முடியும் என்றார். ஃபர்ஸ்ட் கேதரிங் 10 வருடங்களுக்கு முன்பு நடந்ததை அவந்திகா யோசித்து பார்த்தாள். முதல் முறை கேப்டன் அனைவரும் ஒன்றாக சந்திக்கலாம் என்று சொல்லி இருந்த போது அவந்திகா டெல்லியில் இருந்தாள். அதான் அவளால் அந்த கேதரிங்கில் கலந்து கொள்ள முடியவில்லை. உண்மையில் அவள் நினைத்திருந்தால் அந்த கேதரிங்கில் கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்போது அவந்திகாவிற்கு 18 வயது கூட ஆகவில்லை என்பதால் அவளுடைய இன்டர்நெட் ரொமான்ஸை நிஜ வாழ்க்கை ரொமான்ஸாக மாற்றுவதில் அவளுக்கு சிறிது தயக்கம் இருந்தது. அதனால் வேண்டுமென்றே ராஜனை சந்திப்பதை தள்ளி போட்டுக் கொண்டிருந்தாள். பாகம் 393. முதல் சந்திப்பில் நாங்கள் அனைவரும் ராஜனை பார்த்திருக்கிறோம் என்று கேப்டன் சொன்னதும் அவந்திகா மனம் 10 வருடத்திற்கு முன்னால் நடந்ததை அசை போட ஆரம்பித்தது. அவந்திகா சந்திப்பிற்கு வரவேண்டாம் என்று முடிவெடுத்தாள். அதே நேரம் மற்ற டீம்மேட்ஸ் ராஜனை பார்ப்பதும் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அப்போதுதான் அனைவரும் முதல் முறையாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள போகிறார்கள். அப்படி இருக்கும்போது ராஜனுக்கு மிகவும் நெருக்கமான அவள்தானே அவனை முதலில் பார்க்க வேண்டும். அவளை தவிர மற்ற அனைவரும் ராஜனை பார்ப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. இதை அவள் வெளிப்படையாகவே ராஜனிடம் சொல்லிவிட அதை கேட்டு சத்தமாக சிரித்த ராஜன், எனக்கு இது மாதிரி கேதரிங் எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, சோ நான் போக மாட்டேன் என்றான். அவனது பதில் அவந்திகாவிற்கு சந்தோஷமாக இருந்தாலும், ராஜன், ஏன் நீ போகல? அவங்க எல்லாரும் ஆன்லைன் ஃப்ரெண்டுன்றனால நீ அவங்கள கேர் பண்ணிக்கலையா இல்ல எனக்காக போகலையா என்றாள். ஆன்லைன்ல நான் பேசுற எல்லாத்தையும் நான் நிஜமான ஃப்ரெண்ட்ஸா நினைக்கிறது இல்ல. அதே நேரம் என்னோட ஆன்லைன் காதல் என்னைக்கும் உண்மை இல்லைன்னு நான் நினைச்சதில்ல.
என்று அடுத்த நொடியே ராஜனிடமிருந்து பதில் வந்தது. அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அவள் இதயத்தை படபடக்க வைத்தது. அவள் முகம் கருஞ்சிவப்பாக மாறியது. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்று அதை அவள் அந்த சம்பவத்தை நினைத்து பார்த்து கொண்டிருக்கும் போதும் அவள் முகம் சிவந்து போனது. சிறிது நேரம் அவள் கவனம் சிதறியதால் இப்போது நிகழ்காலத்தில் இந்த கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்காமல் போனாள். ஆனால் பெரிதும் எதுவும் நடக்காமல் இன்னும் பார்பி ஜூலியும் கேப்டனும் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போது அந்த முதல் கேதரிங்கில் ராஜன் உண்மையில் வந்தானா வரவில்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள் தன் அருகே இருந்த சாண்டியின் கையை பிடித்து, சாண்டி, நீ அந்த கேதரிங்க்கு வந்திருந்தியா? உண்மையிலேயே ராஜன் அதுக்கு வந்திருந்தானா என்றாள். பேந்த விழித்த சாண்டி, இல்ல, நான் அப்போ ரொம்பவே சின்ன பையனா இருந்தேன். சோ எங்க வீட்ல என்ன அலோ பண்ணல என்றான். அதே நேரம் அவன் அருகே இருந்த பெண், நான் அந்த ஃபர்ஸ்ட் கேதரிங்க்கு வந்திருந்தேன். இந்த தியா இருக்காளே, பயங்கர தந்திரக்காரியாத்தான் இருக்கா. அப்படியே கேரக்டராவே மாறி மோனோகிராமோட பிளானுக்கு ஏத்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கா என்றாள். அவந்திகா குழப்பமாக அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருக்க, இப்பத்தானே அந்த மோனோகிராம் இறந்து போன ராஜன் மாதிரி ஒரு ஆளை நான் கொண்டு வர போறேன்னு சொன்னா, உண்மையிலேயே ராஜன் உயிரோட இருந்தா அவன் ஏன் இங்க நம்ம கிட்ட எல்லாம் வந்து இப்படி பேசிட்டு இருக்கணும்? இந்த தியா மோனோகிராம விட ஒரு படி மேல இருப்பா போல. ராஜன் உயிரோடத்தான் இருக்கான்னு நம்மளவே நம்ப வைக்க பாக்குறா என்றாள். அவள் பேசுவதை கண்டு கொள்ளாத அவந்திகா, 10 வருஷத்துக்கு முன்ன நடந்த அந்த கேதரிங்க்கு ராஜன் வரமாட்டான்னு தானே சொன்னா, அப்புறம் எப்படி வந்தா என்றாள் குழப்பமாக. அதுவா, அது ஏன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா கேப்டன் தான் ராஜனை கூட்டிட்டு வந்தாரு. ராஜன் அங்க ரொம்ப நேரம்லாம் இருக்கல. ஆனா கிளம்பும் போது நான் இங்க வந்தத தியா கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னா. என்னதான் இருந்தாலும் ராஜனும் தியாவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தியா பாக்குறதுக்கு முன்ன நாங்கெல்லாம் ராஜனை பாத்துட்டோன்னு தெரிஞ்சா தியா ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொன்னா. ஆனா இந்த தியா இவ்ளோ மோசமானவளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்றாள். அவள் சொன்னதை வைத்து அங்கு வந்தது ராஜன் இல்லை, போலியான ராஜன் என்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. ஆனால் அந்த போலியான ராஜனுக்கு உண்மையான ராஜனும் தியாவும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்பது நன்றாகவே தெரிந்திருக்கிறது. அதனால் அவன் தியாவிடம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறான். இவர்களும் அவனுக்கு வாக்கு கொடுத்ததால் அதை பற்றி அவளிடம் சொல்லாமல் இருந்திருக்கிறார்கள். யார் அந்த போலி ராஜனா இருப்பான்? ஆனா கண்டிப்பா அவன் அரவிந்துக்கு ரொம்பவே வேண்டியப்பட்டவனாத்தான் இருந்திருக்கணும். அதனாலதான் நாங்க என்ன பேசணும்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்று அவந்திகா மூளையை கசக்கி யோசித்தும் அவளால் யார் அந்த போலி ராஜனாக இருக்கும் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவந்திகா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க முன்னால் பார்பி ஜூலிக்கும் மற்றவர்களுக்கும் நடந்து கொண்டிருந்த வாக்குவாதம் தீவிர கட்டத்தை அடைந்திருந்தது. ஓகே தியா, நீ சொல்றபடியே வச்சுப்போம். உங்க ராஜன் எப்படி இருப்பான்? இத்தனை வருஷமா இல்லாதவன் எப்படி இப்போ திடீர்னு வந்தான்? உண்மையிலேயே அவன் ராஜனா இருந்திருந்தா இவ்ளோ நாள் எங்க போயிருந்தான்? அவன் தான் ராஜன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு என்று கோபமாக கேப்டன் கேட்கவும், எதிர்பாராத நேரத்தில் கேப்டன் இந்த கேள்வியெல்லாம் கேட்கவும் பார்பி ஜூலிக்கு என்ன பதில் சொல்வது என்று சுத்தமாக தெரியவில்லை. அதே நேரம் மோனோகிராமை பார்த்த கேப்டன், மோனோகிராம், உனக்கு நான் யாரு, என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு எல்லாம் நல்லாவே தெரியும். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நேரமும் இருக்கு. இந்த விஷயத்த நான் இத்தோட விட மாட்டேன். நான் தான் இந்த டீம் ஆரம்பிச்சேன். ராஜன் என்ன நம்பித்தான் இந்த டீம்ல ஜாயின் பண்ணா. சோ ராஜனோட பேருக்கு எந்த கலங்கமும் வராம நான் பாத்துப்பேன். ராஜன் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்று அந்த பிரைவேட் அறையே அதிரும் வண்ணம் கேப்டன் சொல்லவும் பார்பி ஜூலியும் மோனோகிராமும் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனார்கள். தன் அதிர்ச்சியில் இருந்து மீண்ட மோனோகிராம் அந்த அறையில் இருந்தவர்களை எல்லாம் பார்த்து சத்தமாக சிரித்து, கேப்டன், நீங்க பேசுறத கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. ராஜனை பத்தி நம்ம யாருக்கும் தெரியாது. நம்ம எல்லார விடவும் ராஜனை பத்தி அதிகம் தெரிஞ்சது தியாவுக்கு மட்டும்தான். ஆனா நீங்க எல்லாரும் தியா கிட்டயே ராஜனை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தான் எனக்கு சிரிப்பா இருக்கு என்று சொன்னவன் பார்பி ஜூலியை பார்த்து, தியா, நீங்க சொல்லுங்க, உண்மையான ராஜன் யாருன்னு என்றார். அதற்குள்ளாக என்ன சொல்லி சமாளிக்கலாம் என்று யோசித்து வைத்திருந்த பார்பி ஜூலி,
எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் உங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு தான் தோணுது. தன்னை பத்தி யார்கிட்டயும் வெளிப்படுத்திக்காத ராஜன் எப்படி கேதரிங்க்கு வந்திருப்பான்? நீங்க எல்லாம் ராஜன்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் உண்மையிலேயே ராஜன் கிடையாது. உண்மைய சொல்லணும்னா இத்தனை வருஷத்துல எங்க ரிலேஷன்ஷிப் ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்பா மட்டும் இல்லாம ரியல் ரிலேஷன்ஷிப்பாவும் மாறிடுச்சு. நாங்க 2 பேரும் ஒன்னா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க நம்பலனா நான் ராஜனை வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்ண சொல்றேன் என்றாள். அந்த அறையில் இருந்த அனைவரும் குழப்பத்தோடு பார்பி ஜூலியை பார்த்து கொண்டிருக்க ஒருவர் மட்டும், இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? ராஜன் உயிரோட இருக்கானா இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்ன நம்ம பார்த்தது ராஜனா இல்ல வேற யாராவதா என்றார். பைத்தியக்காரத்தனமா யாரும் எதுவும் பேசாதீங்க என்று அந்த கூட்டத்தை பார்த்து அடக்கிய கேப்டன் பார்பி ஜூலியை பார்த்து, தியா, நிஜமா நீங்க ராஜனுக்கு இப்படி ஒரு அநீதி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? 10 வருஷத்துக்கு முன்ன உங்க 2 பேருக்கும் இருந்த அந்த காதல மனசுல வச்சு கூட உங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னு தோணுதா என்றார் மிகவும் அப்பாவி போல. அங்கிருந்த அனைவரையும் பார்த்த பார்பி ஜூலி, சத்தியமா நான் உண்மையத்தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் தான் முட்டாள்தனமா போலியான ஒருத்தனை ராஜன்னு நம்பிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே அந்த டைம்ல ராஜனுக்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டில இருந்து சீட் கிடைச்சிருச்சு. சோ அவனால அதை விட்டுட்டு கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனாலதான் அவன் அப்போ இருந்து ஆன்லைன்ல வர்றதே இல்ல என்றாள் அழுத்தம் திருத்தமான குரலில். அவள் சொல்வது உண்மை என்று நம்பி, அப்போ ராஜன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா என்று கூட்டத்திலிருந்து ஒரு ஆர்வமான குரல் கேட்டது. ஆமா, ராஜன் இன்னும் உயிரோடத்தான் இருக்கான். இன்னும் நீங்க செத்துட்டுதா சொல்றவன் தான் ராஜன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எதனா ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா என்றாள். அவர்களிடம் என்ன ப்ரூஃப் இருக்கிறது? எந்த ப்ரூஃபும் இல்லை. ஆன்லைனில் தான் அனைவரும் சந்தித்து கொண்டார்கள். ராஜன் எப்படி இருப்பான், அவனது உண்மையான பெயர் என்ன, அவன் குடும்பம் என்று யாருக்கும் எதுவும் தெரியாது. ராஜனின் குரல் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். அதுவும் அவன் அப்போது டீனேஜில் இருந்தான். இப்போது கண்டிப்பாக அவனது குரலும் மாறி இருக்கும். வேறு எதை வைத்து அவர்கள் ராஜனை அடையாளம் கண்டுபிடிப்பார்கள்? இதை யோசித்து அனைவரும் மௌனமாக இருக்க, ஆக்சுவலா நாம அன்னைக்கு ராஜனை பார்த்தப்போ நடந்ததுல ஏதோ சரியில்லைன்னு எனக்கு இப்பதான் தோணுது என்று கூட்டத்தில் ஒரு குரல் கேட்கவும் அனைவரும் குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தார்கள். ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் கேதரிங் அன்னைக்கு ராஜன் உள்ள வரவே இல்ல, வெளியவே தான் நின்னுட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேப்டன் தான் போய் அவனை உள்ள கூட்டிட்டு வந்து இவன் தான் ராஜன் சொன்னாரு. அதுக்கப்புறம் கூட ராஜன் நம்ம யார்கிட்டயும் சரியா பேசல. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்படி கிளம்பும் போது கூட நான் இங்க வந்த விஷயத்த தியா கிட்ட சொல்லிட வேணான்னு சொல்லிட்டு தான் போனான். நல்லா யோசிச்சு பாருங்களேன், எல்லாம் ஒன்னா இருக்கும். சோ அப்பவே ஒரு மேட்ச் விளையாடலான்னு கூப்பிட்டதுக்கு ராஜன் ஏதோ காரணம் சொல்லிட்டு வேணான்னு கிளம்பிட்டான். அப்போ இதெல்லாம் எனக்கு தப்பா தெரியல. ஆனா இப்போ தியா சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்கும் போதுதான் எனக்கு ஏதோ தப்பா தெரியுது என்றார். அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பிறகு கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. ஒருவர் மாற்றி ஒருவர் அவர்களுக்கு ஞாபகம் இருந்ததை வைத்து அன்று அந்த முதல் கேதரிங்கில் என்னதான் நடந்தது என்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கீங்களா? இந்த தியா சொல்றதெல்லாம் நீங்க உண்மைன்னு நம்புறீங்களா என்ன என்று கேட்ட கேப்டனின் குரலில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. அவர் தன் பொறுமையை முற்றிலும் இழந்திருந்தார். அவரை பார்த்து சத்தமாக சிரித்த மோனோகிராம், கேப்டன், இப்போதான் எனக்கே இன்னொரு விஷயம் இடிக்குது. 10 வருஷத்துக்கு முன்ன நம்ம எல்லாரும் மீட் பண்ணினப்போ நீங்க தான் ராஜனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் ராஜன் இறந்துட்டான்னு இத்தனை வருஷமா நீங்க தான் எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல உங்களுக்கு என்ன லாபம் என்றான். மோனோகிராம் சொல்லும் இந்த அர்த்தமற்ற குற்றச்சாட்டிற்கு கேப்டனிடம் எந்த பதிலும் இல்லை. அவர் பெரிய பிசினஸ் மேனாக கோடீஸ்வரராக இருக்கலாம். ஆனால் மோனோகிராம் கேட்பது போல ராஜனின் அடையாளத்தை நிரூபிக்க அவரிடம் எந்த ஆதாரமும் இல்லை. அவரது மொத்த கோபமும் இப்போது பார்பி ஜூலி மீதுதான் திரும்பியது. அவரால் சுத்தமாக நம்ப முடியவில்லை தியா இப்படி செய்வாள் என்று. அந்த அறையில் இருக்கும் அனைவரும் அமைதியாக இருப்பதை பார்த்த மோனோகிராம் அனைவரையும் பார்த்து கேலியாக புன்னகைத்து, ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் எது உண்மைன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்போ உங்ககிட்ட கேட்டப்பவே நீங்க ஓகே சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் உங்க எல்லாருக்கும் பணமாச்சு கிடைச்சிருக்கும். பட் இப்போ டூ லேட், எதுவும் பண்ண முடியாது.
என்று சொன்னவன் பார்பி ஜூலியின் இடுப்பில் கை போட்டு, ஓகே தியா, நாம இங்கிருந்து கிளம்பலாம் என்றான். அவன் பார்பி ஜூலியை பார்த்து கண்ணடித்து அவள் இடுப்பை கிள்ளுவதும் பார்பி ஜூலியும் அவனுக்கு இடம் கொடுத்து வசீகரமாக சிரித்துக் கொண்டிருப்பதையும் பார்த்த அனைவருக்கும் அருவருப்பாகத்தான் இருந்தது. ச்சே, இந்த தியா ஏன் இப்படி மாறி போனா என்று ஒருவர் தன் ஆதங்கத்தை சத்தமாகவே கேட்டார். ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? அந்த இருவரும் போவதை பார்க்கத்தான் முடியும். மோனோகிராமும் பார்பி ஜூலியும் அந்த அறையின் கதவருகே சென்ற நேரம், 2 பேரும் அங்கேயே நில்லுங்க என்று ஒரு அழகான குரல் கேட்டது. அந்த அறையில் இருந்த அனைவரும் யார் இது என்று அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தார்கள். வேறு யார்? இதுவரை நடப்பதை அனைத்தையும் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த அவந்திகாதான் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னால் வந்தாள். அவளை பார்த்ததும் பார்பி ஜூலிக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அவந்திகா முன்னால் வருவதை பார்த்த கேப்டன் அவள் ராஜன் மீது வைத்திருக்கும் அளவு கடந்த அன்பினால் மோனோகிராமுடன் சண்டைக்கு போக போகிறாள் என்று நினைத்தவர் அவள் அருகே சென்று, இந்த ராஜன் விஷயத்துல நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாமா? ஆனா இப்போ நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல, சோ நம்மளால இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது என்று அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க அவரை திரும்பி பார்த்த அவந்திகா, யார் சொன்னது நம்மளால இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு என்று சொன்னவள் மோனோகிராமை பார்த்து, மோனோகிராம், நீ என்கிட்ட கேட்காம போலியான ராஜனை கூட்டிட்டு வர்றத பத்தி எப்படி முடிவெடுத்த என்றாள். மோனோகிராம் அவந்திகாவை புரியாமல் பார்த்து கொண்டிருக்க அவன் அருகில் நின்ற பார்பி ஜூலி ஏதோ பேயை பார்த்தது போல் வெலவெலத்து போனாள். அவந்திகா, அம்ருதா ரோஹன், தியா, இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா என்று அவள் மனம் பயத்தில் பிதற்றிக் கொண்டிருந்தது. இப்போது மட்டும் அவள் தியா இல்லை என்ற உண்மை மோனோகிராமிற்கு தெரிந்தால் அவ்வளவுதான். அவள் வைத்திருக்கும் திட்டம் மொத்தமும் மண்ணோடு மண்ணாக போய்விடும். அதை யோசித்தவள் மோனோகிராமின் கையை பிடித்து, பாஸ், நாம இங்கிருந்து கிளம்பலாம் என்றாள். ஆனால் அவள் கையை உதறிவிட்ட மோனோகிராம் அவந்திகாவை கூர்ந்து பார்த்தான். அவன் கண்ணில் இருந்த கோபம் மறைந்து இப்போது ஒரு ஆசை தோன்றியது. ஹேய் யங் லேடி, நீ ரொம்ப புதுசா தெரியற, நான் எப்படி உன்னை இதுக்கு முன்னாடி பார்க்காம மிஸ் பண்ண என்றான். பாகம் 394. அவந்திகாவை ஆசையோடு கூர்ந்து பார்த்த மோனோகிராம், ஹே யங் லேடி, யார் நீ? நான் உன்னை இத்தனை நாள் இந்த டீம்ல பார்க்கவே இல்ல என்று கேட்கவும் அவந்திகாவின் முகத்தில் ஒரு நக்கலான புன்னகை தோன்றியது. மோனோகிராம், நான் உன்னை ஒரு 9 வருஷமா பார்க்கல, ஆனா அதுக்குள்ள நீ எப்படி இப்படி பெருத்த பன்னி மாதிரி மாறின என்று அவள் கேட்கவும் மோனோகிராமின் முகம் அவமானத்தில் சுருங்கியது. அவர்கள் ஒரே டீமாக விளையாடி கொண்டிருந்த போது மோனோகிராம் குரூப்பில் அவனுடைய போட்டோவை அனுப்பியிருக்கிறான். அதில் அவன் சாதாரணமானவனாகத்தான் இருந்தான். ஆனால் இப்போது பார்ப்பதற்கு அருவருக்கத்தக்க வகையில் மாறியிருந்தான். இப்போது அவந்திகா பேசியதை கேட்டதும் அவனுடைய கொடூரமான அந்த முகம் இன்னும் கொடூரமாக மாறியது. என்ன பார்த்து என்ன சொன்ன என்று கேட்டவன் சட்டென ஏதோ உணர்ந்தவன் போல், உனக்கு என்ன பத்தி எப்படி தெரியும் என்றான். அவந்திகா பேசிய இந்த சில வார்த்தைகளிலிருந்தே அவனால் ஏதோ ஒரு பரிச்சய உணர்வை பெற முடிந்தது. தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் திமிராக ஒலிக்கும் அதே குரல் ஒரு அடி அவனை நோக்கி முன்னால் எடுத்து வைத்த அவந்திகா, மோனோகிராம், உன்னோட உருவம் மட்டும் இல்ல, உன்னோட மூளை கூட ஒரு பன்னி மூளை மாதிரி ஒன்னத்துக்கும் உதவாம போயிருச்சு என்றாள். மோனோகிராமின் கோபம் இன்னும் அதிகமானது. ஹே, யார் நீ? என்ன பத்தி இப்படி எல்லாம் பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசினாலும் அவ்வளவுதான், நான் உன்னை அடிச்சே கொன்றுவேன் என்று சீறினான். மோனோகிராம், எங்க இந்த பொண்ணு மேல கைய வச்சு பாரு பாக்கலாம். நீ இந்த பொண்ணை அடிக்கிற வரைக்கும் நாங்கெல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நினைச்சிட்டியா என்று மோனோகிராமை கோபமாக பார்த்த கேப்டன் சீரவும், ஃபர்ஸ்ட் இவ வாயை அடைக்க சொல்லுங்க என்று மீண்டும் சீறினான் மோனோகிராம். மோனோகிராம், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உனக்கு மட்டும் மூளை இருந்திருந்தா தான் நீ ஏன் இப்படி லூசுத்தனமான வேலையெல்லாம் செய்ய போற என்றாள் அவந்திகா. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க என்று மோனோகிராம் குழப்பமாகவும் கோபமாகவும் கேட்கவும், நீ ராஜனுக்கு டூப்பா நடிக்க ஒரு ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன,
அத கூட மன்னிச்சு விட்டுலான்னு வச்சுக்கோ. ஏன் ஆனா எதுக்காக தியாவுக்கு டூப்பா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்க என்று அவந்திகா கேட்கவும் மோனோகிராமின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. தன் அருகே வியர்த்து போய் நின்று கொண்டிருக்கும் பார்பி ஜூலியை பார்த்தான். உண்மையில் 10 வருடத்திற்கு முன் அவர்கள் கேம் விளையாட ஆரம்பித்ததில் இருந்தே அவனுக்கு தியா மீது ஒரு கண் இருந்தது. என்னதான் அவன் தியாவை நேரில் பார்த்திருக்கவில்லை என்றாலும் கேமில் அவள் வேகமும் துடுக்காக பேசும் அவள் குணமும் அவளுடைய ஆளுமை திறனும் அவனை வெகுவாக கவர்ந்திருந்தது. வாழ்க்கையில் ஒரே ஒரு இரவாவது இந்த தியாவோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்று பல நாள் யோசித்திருக்கிறான். ஆனால் அப்போது தியாவும் ராஜனும் காதலித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் சரியான காலம் வரட்டும் என்று காத்திருந்தான். 9 வருடத்திற்கு பிறகு பார்பி ஜூலிதான் தியா என்று தெரிந்ததும் அவன் செய்த முதல் வேலை அவளை ரூமிற்கு அழைத்துச் சென்று அவனுடைய ஆசையை தீர்த்து கொண்டுதான் மற்றதை பற்றியெல்லாம் பேசினான். அவளோடு கூடிய போது ஏதோ இந்த உலகத்தையே வென்றுவிட்டது போல் சந்தோஷம் அவனுக்குள் தோன்றியது. ஆனால் இப்போது அவள் உண்மையான தியா இல்லை என்று தெரிந்ததும் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கையும் களவுமாக மாட்டிக்கொண்டோம் என்று தெரிந்ததும் எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று நினைத்த பார்பி ஜூலி எதுவுமே நடக்காதது போல் முகத்தை வைத்து நீ என்ன பேசிட்டு இருக்க என்றாள். அவளை பார்த்து கேலியாக புன்னகைத்த அவந்திகா, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் பார்பி ஜூலி. போலி என்னைக்கும் உண்மையாக முடியாது. போலி என்னைக்கும் போலிதான் என்றாள். சும்மா நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்காத என்று சொன்னவள் பதற்றமாக மோனோகிராமின் கையை பிடித்து, பாஸ் வாங்க, நாம இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம். நமக்குள்ள ஏற்கனவே அது மாதிரியான எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் யாரோ ஒருத்தி சொல்றத நீங்க நம்புவீங்களா? எப்படி என்ன நீங்க நம்பாம இருப்பீங்க என்று ஒளறியவள் மோனோகிராமை அந்த இடத்தை விட்டு அழைத்து செல்லும் முயற்சியில் இருந்தாள். பார்பி ஜூலியின் கையை உதறிவிட்ட மோனோகிராம் அவந்திகாவை பார்த்து, இவ தியா இல்லங்கிறதுக்கு உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு என்றான். கண்களை சுருக்கி தோள்களை குலுக்கிய அவந்திகா, நான் தான் ப்ரூஃப் என்றாள் கூலாக. என்னது என்று கேட்ட மோனோகிராமிற்கு உண்மையில் அவந்திகா எதை பற்றி பேசுகிறாள் என்பது புரியவில்லை. அவன் மட்டுமல்ல, அந்த அறையில் இருந்த அனைவருமே அவந்திகாவை புரியாமல் பார்த்து கொண்டிருக்க, தியா தியா இவங்கதான் உண்மையான தியா என்று கத்தினான் சாண்டி. இந்த வார்த்தைகளை ஏதோ அசரீரியின் வார்த்தைகள் போல் அந்த அறையில் மீண்டும் மீண்டும் எதிரொலிப்பது போல் தோன்றியது. அனைவரும் திகைப்போடு அவந்திகாவை பார்க்க கேப்டனின் முகத்தில் ஒரு பெரும் புன்னகை தோன்றியது. அன்னைக்கு உன்னோட உயிரே போன மாதிரி, இதுக்கு மேல உனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி ராஜனோட கல்லறையில உட்கார்ந்து நீ ஏன் அழுதன்னு எனக்கு இப்ப புரியுது என்று சொன்ன கேப்டன், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நான் நம்ம கேமிங் கேதரிங் பத்தின இன்ஃபர்மேஷனை தியாவுக்கு அனுப்பியிருந்தேன். தியாவும் நம்ம கேதரிங்க்கு வரேன்னு ரிப்ளை பண்ணிருந்தாங்க. நான் இதை எப்படி மறந்து போனேன் என்று சொன்ன கேப்டன் தன் தலையில் லேசாக தட்டி கொண்டான். அதே நேரம் மோனோகிராம் தன் கண்களே வெளியே வந்து விடும் அளவிற்கு ஆச்சரியமாக அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஏற்பட்ட பரிச்சயமான உணர்வு எதனால் என்று அவனுக்கு இப்போது புரிந்தது. ஒரு பெருமூச்சு விட்டவன் கோபமாக பார்பி ஜூலியின் பக்கம் திரும்பினான். இவ்வளவு நடந்த பிறகும் அவந்திகாவை கோபமாக பார்த்த பார்பி ஜூலி, நீ முட்டாள்தனமா உளறிட்டு இருக்க. இங்க இருக்க யாரும் உன் கதையை கேட்டு ஏமாற மாட்டாங்க என்றாள். அவந்திகா இவ்வளவு நேரம் பொறுமையாகத்தான் பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது அவள் பொறுமையெல்லாம் காற்றில் பறந்து போனது. என்னது, நான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கேனா? சரி, நீதான் தியானா? உன் அக்கவுண்ட் நம்பர் சொல்லு பாக்கலாம் என்றாள். என்னோட அக்கவுண்ட யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க என்று அதற்கும் பார்பி ஜூலி சமாளிக்க, சரி உன்னோட அக்கவுண்ட் தானே யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. இங்க இருக்க எல்லாரும் உன்னோட டீம்மேட்ஸ் தானே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பத்தி சொல்லு என்று சொல்லிக் கொண்டே அவந்திகா பார்பி ஜூலியை நோக்கி ஒவ்வொரு அடியாக முன்னால் எடுத்து வைக்க பார்பி ஜூலி பின்னால் நகர்ந்து கொண்டிருந்தாள். அது 9 வருஷம் ஆகிருச்சுல, சோ எனக்கு கொஞ்சம் மறந்து போயிருச்சு என்று பார்பி ஜூலி சொல்லவும் சத்தமாக சிரித்த அவந்திகா, ஓஹோ, ஆனா எனக்கு எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கே. சாண்டி, சார்லி, டோரா கியூரி என்று அங்கிருந்த ஒவ்வொருவரின் பெயராக வரிசையிட்ட அவந்திகா சாண்டியை பார்த்து, சாண்டி, நான் தானே உனக்கு சாம்பியன் தியாவை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்து கொடுத்தேன். நம்ம 2 பேரும் விளையாடின ஃபர்ஸ்ட் மேட்ச் ஞாபகம் இருக்கா? அப்போ நான் தியாவை சூஸ் பண்ணாம ஒன்ன சூஸ் பண்ண விட்டேன் என்றாள்.
இதை கேட்டதும் ஆர்வமான சாண்டி, ஆமாமா, அன்னைக்கு நான் தியாவை சூஸ் பண்ணணும்னு கேட்டப்போ நீங்க எனக்காக தியாவை விட்டு கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஜோகோ சாம்பியனை சூஸ் பண்ணுனீங்க என்றான். சாண்டியை பார்த்து தலையசைத்த அவந்திகா சார்லியை பார்த்து, சார்லி, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேருக்கும் டீம்ல எப்பவும் சண்டை வந்துட்டே இருக்கும். நீ முட்டாள் மாதிரி சாவ நோக்கியே போவ. சோ நான் உன்னை காப்பாத்த மாட்டேன்னு சண்டை போடுவேன், கரெக்டா என்றாள். சார்லி ஆம் இல்லை என்று சொல்லாமல் கோபமாக முகத்தை சுளித்து, அது எப்படி முட்டாள்தனமாகும், அது தைரியம். நான் எப்பவும் தைரியமா முன்னாடி போய் ஆபத்தை ஃபேஸ் பண்ணுவேன். ஆனா நீ என்ன திட்டிட்டே இருப்ப என்று 9 வருடத்திற்கு முன்பு இருந்ததை போலவே எலியும் பூனையுமாக அவர்கள் சண்டை பிடித்துக் கொள்வதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவருக்கும் சிரிப்புதான் வந்தது. அவந்திகா வாய்விட்டு சிரித்தவள், ஓகே ஓகே சார்லி, கூல் என்று சொல்லி அவன் தோள்களில் தட்டி கொடுத்தவள் அடுத்தடுத்து என்று அங்கிருந்த ஒவ்வொருவரை பற்றியும் சொன்னாள். அங்கிருந்த யாரை பற்றியும் எந்த விஷயத்தை பற்றியும் அவந்திகா மறக்கவில்லை. அனைத்தையும் மனப்பாடமாக வைத்திருந்தாள். அவள் வாழ்வில் மிகவும் சந்தோஷமாக அவள் வாழ்ந்த அந்த 2 ஆண்டுகளை எப்படி அவளால் மறக்க முடியும்? அவந்திகா ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல அங்கிருந்தவர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீரே வந்துவிடும் என்பது போல் இமோஷனல் ஆனார்கள். அவர்கள் அனைவருக்கும் பல வருடங்களாக காணாமல் போன தங்களுடைய சகோதரி மீண்டும் கிடைத்தது போல்தான் இருந்தது. அனைத்தையும் சொல்லி முடித்த அவந்திகா வெளவெளத்து போய் நின்று கொண்டிருந்த பார்பி ஜூலியை பார்த்து, பார்பி ஜூலி, இன்னமும் நீதான் தியான்னு சொல்றியா என்றாள். பார்பி ஜூலியின் முகம் வெளிரி போய் அவள் கால்கள் ஏற்கனவே நடுங்க ஆரம்பித்திருந்தது. இப்போதைக்கு அவளுக்கு இந்த கூட்டத்தில் இருந்து தப்பித்து போனால் போதும் என்று இருந்தது. ஆனால் கண்களை சுருக்கி அவளை பார்த்த அவந்திகா, நீ ரொம்ப கேஷுவலா என்னோட பேரை யூஸ் பண்ணிட்டு இருந்தால, நான் இதுக்காகவே உன் மேல கேஸ் போட போறேன். நீ தான் தியான்னு சொன்ன ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்கு என்றாள். அவந்திகா பார்ப்பதற்கு ஏதோ பெரும் காற்றடித்தால் பறந்து விடுபவள் போல் ஒல்லியாகத்தான் இருந்தாள். சாதாரணமாக பார்த்தால் ஒரு மென்மையான பெண்ணாக தோன்றும். அவள் இப்படி புயல் போல் புரட்டி எடுப்பாள் என்று அந்த அறையில் இருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவந்திகா பேசி முடித்ததும் அந்த அறையில் குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு நிசப்தமாக இருந்தது. பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கும் பார்பி ஜூலியை அலட்சியமாக பார்த்த அவந்திகா மோனோகிராமின் பக்கம் திரும்பி, மோனோகிராம் இதெல்லாம் இருக்கட்டும், ராஜனுக்கு பதிலா ஒருத்தனை நடிக்க வைக்கிறத பத்தி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? எனக்கு தெரிஞ்சு இங்க யாருக்கும் ராஜன் மேல எனக்கு இருக்க உரிமையை விட அதிகமா உரிமை இல்லைன்னு நினைக்கிறேன் என்றாள். ஏற்கனவே மோனோகிராம் அவந்திகா பேசியதை எல்லாம் கேட்டு வாயடைத்து போயிருந்தான். சூழ்நிலையை புரிந்து கொண்ட பார்பி ஜூலி அப்படியே நைஸாக அந்த இடத்தை விட்டு நழுவ பார்த்தாள். ஆனால் அவள் கதவின் அருகே சென்ற நேரம் வேகமாக அவள் பின்னால் சென்ற மோனோகிராம் அவள் தலைமுடியை பிடித்து இழுத்து அவள் கன்னத்தில் பளார் பளார் என்று 2 அறை விட்டான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே போய் சொல்லி ஏமாத்திருப்ப என்று கேட்டு அவன் மீண்டும் மீண்டும் அவளை அடித்துக் கொண்டிருக்க வழி தாங்க முடியாத பார்பி ஜூலி தன் கன்னத்தை 2 கைகளாலும் பிடித்துக் கொண்டு தரையில் விழுந்தாள். அங்கிருந்த அவந்திகாவிற்கோ அவளை சுற்றி நின்று கொண்டிருந்த மற்ற டீம் பிளேயர்களுக்கோ பார்பி ஜூலியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் துளி கூட எழவில்லை. ஏதோ படம் பார்ப்பது போல நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர். பார்பி ஜூலி வலி தாங்க முடியாமல் கதறி அழ ஆரம்பித்தாள். அதற்கு மேல் அவளை அடிப்பது வீண் என்று பட்டதும் வெறுத்து போன மோனோகிராம் அவந்திகாவின் பக்கம் திரும்பி அவளை மேலிருந்து கீழ் வரை ஸ்கேன் செய்தான். அவள் மிகவும் மலிவான உடைதான் அணிந்திருந்தாள். அவள் வைத்திருந்த ஹேண்ட்பேக் கூட லோக்கல் கடையில் வாங்கியதாகவும் மிகவும் மட்டமானதாகவும் தான் இருந்தது. இதை பார்த்தவன், தியா அவதான போலி, நான் இப்போ உன்னை என்னோட கேம்க்கு அம்பாசிடரா இருக்க இன்வைட் பண்றேன். இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு காசு கொடுக்க நான் தயாரா இருக்கேன் என்றான். கண்களை சுருக்கி அவந்திகா அவனை அருவருப்பாக பார்த்து கொண்டிருக்க ஒரு அடி முன்னே எடுத்து வைத்து அவந்திகாவின் அருகே வந்த மோனோகிராம், இவளுக்கு நான் கொடுத்த விலை 1 கோடி, ஆனா உனக்கு 2 கோடி கொடுக்கறேன். இந்த டீல் ஓகேவா என்றான். அவனது கண்களில் அவனின் ஆசை தெளிவாக தெரிந்தது. 2 கோடி என்று அவன் சொன்னதும் அந்த அறையில் பெரும் சலசலப்பு கேட்க ஆரம்பித்தது. 2 கோடி என்பது ஒன்றும் சாதாரண காசு இல்லையே. அதிலும் அவந்திகா அணிந்திருக்கும் சாதாரணமான உடையை பார்த்தவர்கள்
ஒருவேளை அவள் இதற்கு சம்மதித்து விடுவாளோ என்று குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். மோனோகிராமை பார்த்து நக்கலாக சிரித்த அவந்திகா, ஓ ஐ எம் சாரி, நான் இது மாதிரி அம்பாசிடரா எல்லாம் இருக்கிறது இல்ல என்றாள். அவந்திகாவை விட்டு தன் பார்வையை விலக்கா மோனோகிராம், 5 கோடி தர, நான் உனக்கு 5 கோடி தர என்றான். அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். சாதாரணமாக ஒரு அம்பாசிடராக இருப்பதற்கு யார் 5 கோடி கொடுப்பார்கள்? அதிலும் தியா ஒன்றும் அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது. 9 ஆண்டுகளாக அவள் விளையாடுவதும் கிடையாது. அப்படி இருக்க இந்த 5 கோடி அவளுக்கு அடித்த மிகப்பெரிய லக் என்றுதான் சொல்ல வேண்டும். அனைவரும் அவந்திகாவை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க மோனோகிராமை பார்த்து சத்தமாக சிரித்த அவந்திகா, என்னது 5 கோடியா? இந்த சப்ப காசு 5 கோடிக்கு நீ இந்த தியாவை வாங்கிடலான்னு நினைச்சியா? அதுவும் நீ ராஜனுக்கு வேற டூப் வைக்க போற என்று சொல்லி மீண்டும் சத்தமாக சிரித்தாள். அவந்திகா சிரிப்பது மோனோகிராமிற்கு மிகவும் அவமானமாக இருந்தது. தியா, உனக்கு வர லக்க நீயே நாசம் பண்ணிக்காத. 5 கோடிக்கு நான் ஒரு செலிபிரிட்டியவே என்னோட கேம் லான்ச்சுக்கு கூப்பிட்டுருவேன் என்று சொன்னவனின் கண்களில் இன்னும் அவந்திகாவின் மீது இருந்த ஆசை அப்படியே இருந்தது. பாகம் 395. தியா, உனக்கு வர லக்க நீயே ஸ்பாயில் பண்ணிக்காத. 5 கோடிக்கு நான் ஒரு செலிபிரிட்டியவே என்னோட கேம் லான்ச்சுக்கு வர வச்சிருவேன் என்று மோனோகிராம் சொல்லவும், அதனால என்ன என்று அவந்திகாவிடமிருந்து கூலாக பதில் வந்தது. அவந்திகாவின் அலட்சியமான பேச்சு மோனோகிராமிற்கு கோபத்தை தூண்டியது. அவன் அவளை முறைத்து பார்த்து கொண்டிருக்க மோனோகிராமிடம் அடி வாங்கி கவலைக்கிடமாக கீழே விழுந்து கிடந்த பார்பி ஜூலி ஏதோ மிகப்பெரிய ஜோக்கை கேட்டது போல சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். உண்மையில் பார்பி ஜூலிக்கு மோனோகிராம் பேசுவது மிகப்பெரிய ஜோக்காகத்தான் இருந்தது. இந்த தியாதான் அம்ரிதா ரோஹன், அதைவிட அவள்தான் சூப்பர் ஸ்டார் அரவிந்த்ராஜின் மனைவி. அப்படி இருக்கையில் அவன் அவளிடம் இப்படி ஒரு ஜோக் செய்தான் என்னும் செய்தியே 5 கோடிக்கு இணையாகும். அப்படி இருக்கும்போது அவன் அவந்திகாவையே வெறும் 5 கோடிக்கு அழைத்து கொண்டிருக்கிறான். அவன் கண்ணில் இருக்கும் வெறியையும் காமத்தையும் பார்பி ஜூலியால் நன்றாக பார்க்க முடிந்தது. தன் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டவள் பாவமான முகத்தோடு, பாஸ், அவளுக்கு கல்யாணம் ஆகிருச்சு, நீங்க ஏன் என்னவே அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது? எல்லா விதத்திலயும் நான் உங்களுக்கு கோஆபரேட்டிவா இருப்பேன் என்றாள். அவள் சொல்லிய வார்த்தைகளை கேட்டதும் அந்த அறையில் மீண்டும் அனைவரது முகத்திலும் ஒரு பேரதிர்ச்சி தோன்றியது. என்னது, தியாவுக்கு கல்யாணம் ஆகிருச்சா என்று அதிர்ந்து போனார்கள். அவந்திகாவை பார்ப்பதற்கு வேறு தன் 20களின் ஆரம்பத்தில் இருப்பவள் போல் தோற்றமளிப்பதால், இந்த சின்ன வயசுலயே தியாவுக்கு கல்யாணம் ஆகிருச்சா என்று ஒரு சிலர் வாய்விட்டே கேட்டுவிட்டனர். தியா யார கல்யாணம் பண்ணிருக்கா? தியாவோட ஹஸ்பண்ட் என்ன செஞ்சிட்டு இருக்கான் என்று ஒவ்வொருவர் மனதிலும் அவந்திகாவை குறித்த கேள்விகள்தான் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு நொடி அதிர்ந்து போய் அவந்திகாவை திரும்பி பார்த்த மோனோகிராம் பின் ஒரு அலட்சிய சிரிப்போடு, சோ வாட், அவளுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா அதனால இப்ப என்ன? அவளை பாரு, அவளை பாக்கையிலேயே அவ புருஷன் எதுக்கும் லாயக்கு இல்லாதவன்னு நல்லாவே தெரியுது. அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பாரு, அவ புருஷனால அவளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட வாங்கி கொடுக்க முடியல. தியா, நீ என் கூட வந்துரு, நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன். இப்பவே நான் உனக்கு 5 கோடி கொடுக்கறேன் என்றான். இந்த வார்த்தைகளை கேப்டனால் கேட்டுக்கொண்டிருக்க முடியவில்லை. போதும் மோனோகிராம், நீ அவந்திகாவை அவமானப்படுத்துறத இத்தோடு நிறுத்திக்கோ என்றார் கோபமான குரலில். கேப்டனை பார்த்து சத்தமாக சிரித்த மோனோகிராம், கேப்டன், எதுக்காக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. தியா மேல உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்று சொன்னவன் அவந்திகாவை பார்த்து, தியா, உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பணம் இல்லைங்கிறதுக்காக நீ இப்போ இந்த கேப்டன் கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கியா? சொல்லு, அவன் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான் என்று கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் பச்சையாக கேட்டான். அவந்திகாவிற்கு ஏனோ மோனோகிராம் மீது துளி கூட கோபம் வரவில்லை. அவன் பேசுவதையெல்லாம் கேட்டு சத்தமாக சிரிக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. அவந்திகாவின் கண்களுக்கு மோனோகிராம் ஒரு மிகப்பெரிய கோமாளியாகத்தான் தெரிந்தான். அவந்திகா ஏதோ பேச வாயை திறந்த நேரம் அந்த பிரைவேட் ரூமின் கதவை யாரோ வேகமாக திறந்தார்கள். அதைத் தொடர்ந்து, தியா, இப்பவே நீ என் கூட வீட்டுக்கு வா
என்று ஒரு சத்தம் கேட்டது. அந்த அறையில் இருந்த அனைவரது கண்களும் ஒரே நேரத்தில் வாசலை நோக்கி திரும்பியது. வாசலில் நின்றிருந்த உருவத்தை பார்த்தவர்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. என்னதான் அரவிந்த் அவந்திகா சொல்வதை நம்பிவிட்டவன் போல் சரி என்று தலையசைத்துவிட்டு தாத்தாவை பார்க்க சென்றிருந்தாலும் அவன் மனம் முழுக்க அவந்திகா ஏன் பொய் சொல்கிறாள் என்பது மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு ஏற்றாற்போல் அவன் சிறிது தூரம் சென்று கொண்டிருக்கும் போதே அவனுக்கு நயானாவிடமிருந்து போன் வந்தது. அவன் போனை எடுத்து காதில் வைத்ததும், அரவிந்த் சார், ஏன் அவந்திகா அக்கா போன் அட்டன் பண்ணவே மாட்டாங்க? இன்னைக்கு அவந்திகா அக்காவோட சும்மா ஷாப்பிங் போலான்னு கேக்குறதுக்காக தான் கால் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே அரவிந்த் சார், இன்னைக்கு அவந்திகா அக்கா ஃப்ரீனா என் கூட ஷாப்பிங் வர்றதுக்கு அலோ பண்ணுவீங்களா என்றாள் நயானா. தன் புருவத்தை சுருக்கிய அரவிந்த், நயானா, ஏற்கனவே நீங்க 2 பேரும் ஷாப்பிங் போறதுக்கு பிளான் பண்ணலையா என்று கேட்கவும், இல்லையே, இப்பதான் எனக்கு ஷாப்பிங் போலான்னு தோணுச்சு. அதான் அவந்திகா அக்காக்கு கால் பண்ணிட்டு அவங்க எடுக்கலன்னதும் நான் உங்களுக்கு கால் பண்றேன் என்று நயானா தெளிவாக சொன்னாள். ஓ, இன்னைக்கு அவந்திகாவால ஷாப்பிங் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் என்றான் அரவிந்த். அப்ப ஓகே அரவிந்த் சார் என்று சொல்லி நயானா போனை வைக்கவும் அரவிந்த் காரை மீண்டும் ஸ்டார்ட் செய்யாமல் சாலையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். எப்போதும் போல அந்த சாலையில் வாகனங்கள் இரைச்சல் இட்டு கொண்டு சென்று கொண்டிருந்தன. சிறிது நேரம் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு சட்டென ஏதோ ஞாபகம் வந்தது போல இருந்தது. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாத இறுதி வாரத்தில் அவர்களது டீமின் கெட் டுகெதர் இருக்கும் என்பது அவனுக்கு நினைவிற்கு வந்ததும் வேகமாக தன் போனை எடுத்து பல வருடங்களுக்கு பின் ராஜன் அக்கவுண்டை ஓபன் செய்து பார்த்தான். அவன் நினைத்தது போலவே அவர்களது குரூப்பில் இன்று நடைபெறப் போகும் சந்திப்பிற்கான தகவல்கள் இருந்தது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நேரத்தையும் இடத்தையும் பார்த்தவன் அதற்கு மேல் நேரத்தை வீணடிக்காமல் நேராக காரை திருப்பி கெட் டுகெதர் நடைபெறும் அந்த பிரைவேட் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தான். தியா, என் கூட இப்பவே வீட்டுக்கு வா என்ற அதிகாரமான குரல் கேட்க அனைவரும் வாசலை நோக்கி திரும்பி பார்த்தனர். அங்கே வாசலில் கோட் சூட் சகிதமாக அரவிந்த் தான் நின்றிருந்தான். மற்றவர்களைப் போலவே அவந்திகாவின் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தது. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் தாத்தாவை பார்க்கத்தானே போனா, இங்க எப்படி வந்தான்? ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பானோ? வாய்ப்பு இருக்கு. அகிலனே நம்ம சொன்னது பொய்ன்னு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். அரவிந்த் கண்டுபிடிக்க மாட்டானா என்ன என்று நினைத்த அவந்திகா சர்க்கரையை திருடி தின்ற குழந்தை தன் அம்மாவிடம் மாட்டிக்கொண்டது போல பேந்த பேந்த விழித்துக் கொண்டு நின்றிருந்தாள். ஆனால் அரவிந்தின் முகத்தில் இருந்த கலவரத்தை பார்த்தவளுக்கு அவன் இங்கே பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்திருக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. அரவிந்த் இவ்ளோ அவசரமா இங்க ஓடி வந்திருக்கிறத பார்த்தா கண்டிப்பா இந்த கேமிங் டீமுக்கும் அந்த கல்லறையில இருக்கிறவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருக்க, சூப்பர் ஸ்டார், ஓ மை காட், என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. நான் சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜா தான் பாத்துட்டு இருக்கேனா என்று அந்த அறையில் இருந்த ஒருவர் மாற்றி ஒருவர் சொல்ல ஆரம்பித்திருந்தார்கள். கேப்டனும் மோனோகிராமும் அவர்களது தாடை கீழே விழுந்து விடும் அளவிற்கு வாயை பிளந்து கொண்டு அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இதை எதையும் கண்டு கொள்ளாத அரவிந்த் அவந்திகாவின் அருகில் வந்து, தியா, என் கூட வா என்றான். கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பிற்கு மத்தியில், ஓ மை காட், இன்னைக்கு எனக்கு எத்தனை சர்ப்ரைஸ் தான் காத்துட்டு இருக்குன்னு தெரியல. இவங்க ஃபேமஸ் இ ஸ்போர்ட்ஸ் கேஸ்டர் அம்ரிதா ரோஹன் என்று எதையோ கண்டுபிடித்து விட்ட சந்தோஷத்தில் ஒரு குரல் ஒலித்தது. அதைத் தொடர்ந்து, இவங்கதான் மிஸ்ஸஸ் அரவிந்த் என்று மற்றொரு குரல் கேட்டது. அதைத் தொடர்ந்து அனைவரது கண்களும் திகைப்போடு அவந்திகாவை நோக்கியது. சற்று நேரத்திற்கு முன்பு மோனோகிராம் கொடுப்பதாக சொன்ன 5 கோடியை அவந்திகா ஒரு தூசியை போல் அலட்சியம் செய்ததன் காரணம் அவர்களுக்கு இப்போது புரிந்தது. இவள் அரவிந்தின் மனைவி. அவளை காசு கொடுத்து வாங்குவது சாத்தியப்படுமா என்ன? மோனோகிராமிற்கு ஏதோ பெரும் புயல் ஆரம்பமாவது போல் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அவன் கம்பெனி மிகவும் சிறிய கம்பெனி, அதுவும் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறான். அரவிந்தோடு ஒப்பிடும்போது
தான் அரவிந்தின் கால் தூசிக்கு கூட வரமாட்டோம் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. இந்த நேரம் அவந்திகாவின் முகத்தில் தோன்றிய கேலியான புன்னகையை பார்த்தவனுக்கு அவன் முகத்தில் பலார் பலார் என்று அரைந்தது போல் இருந்தது. அனைவரையும் ஒரு முறை சுற்றி பார்த்த அரவிந்த் அவந்திகாவின் அருகில் நின்றிருந்த கேப்டனை பார்த்து தலையசைத்து விட்டு அவந்திகாவின் கையை பிடித்து அவளை வாசலை நோக்கி அழைத்துச் சென்றான். அரவிந்தின் வேகத்தை பார்க்கும் போதே இனி இங்கு எந்த உண்மையையும் தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை என்பது அவந்திகாவிற்கு நன்றாக புரிந்தது. ஒரு முறை மோனோகிராமை பார்த்தவளின் மனதில் விளையாட்டாக ஒரு ஐடியா தோன்றவும் அரவிந்தின் கைகளோடு தன் கைகளை கோர்த்து பிடித்தவள் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு, ஹனி, இதோ நிக்கிறானே, இவன் தான் மோனோகிராம். இவன் எனக்கு ஒரு நைட் அவன் கூட இருக்கிறதுக்கு 5 கோடி தரேன்னு சொல்றான் என்றாள். அவள் சாதாரணமாக சொல்லி இருந்தாலே மோனோகிராம் சொன்ன வார்த்தைக்கு அவனை அரவிந்த் துவம்சம் செய்திருப்பான். இப்போது வேறு சோகமான குரலில் சொல்கிறாள். அரவிந்திற்கு மட்டும் கண்களால் எரிக்கும் திறன் இருந்திருந்தால் மோனோகிராம் இந்நேரம் சாம்பலாகி இருப்பான். அரவிந்தின் பார்வையின் வெம்மையை தாங்காத மோனோகிராம் பதற்றமான குரலில், அரவிந்த் சார், அது நீங்க இல்ல, இவங்க உங்க வைஃப்னு எனக்கு தெரியாது என்றான். ஆனால் அவந்திகா இந்த விஷயத்தை சாதாரணமாக விடுவதாக இல்லை. மோனோகிராம், நீதானே சொன்ன என்னோட ஹஸ்பண்ட் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ, அதனால நான் உன் கூட வரணும்னு என்று அவந்திகா கேட்கவும் அரவிந்தின் பார்வை இன்னும் கொடூரமாக மாறியது. மோனோகிராம் விட்டால் இப்போதே அழுது விடுவான் போல்தான் இருந்தான். சூப்பர் ஸ்டார் அரவிந்தின் மனைவி இப்படி வெளுத்து போன சாதாரண உடை அணிந்திருப்பாள் என்று யார் யூகித்திருப்பார்கள்? மோனோகிராம் ஆடி போனான். பயத்தோடு அரவிந்தை பார்த்தவன் லேசாக சிரிக்க முயற்சிக்க அவனால் மரியாதைக்கு கூட சிரிக்க முடியவில்லை. அவன் முகத்தில் பரிதாபமான ஒரு உணர்ச்சிதான் தோன்றியது. அவனை முறைத்து பார்த்த அரவிந்த், உன் கம்பெனியோட பேர் என்ன என்றான். மோனோகிராம் சொல்வதற்கு முன்னால் முந்திக் கொண்ட கேப்டன், குரோமோ டெக்னாலஜி லிமிடெட் என்றான். கண்களை சுருக்கி அவனை பார்த்த அரவிந்த் சிறிது நேர அமைதிக்கு பின், த ரிட்டர்ன் ஆஃப் கிங் தானே உங்க கம்பெனி உருவாக்கி இருக்கிற கேம் பேரு என்றான். ஒரு சாதாரண கம்பெனி உருவாக்கி இன்னும் முழுதாக பொது பயன்பாட்டிற்கு வராத ஒரு கேம் சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜிற்கு தெரிந்திருக்கிறது என்பது மோனோகிராமிற்கு வியப்பாக இருந்தது. ஆமா சார், அந்த கேம் தான் என்றான் பரபரப்பான குரலில். அது ஒரு கேமா? அப்படியே லாட்ட காப்பி பண்ணி உருவாக்கி இருக்கிற கேம். அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்காங்க. லார்ட் இருக்கிற கேரக்டர் எல்லாம் அழகா இருக்கும், உன்னோட கேம்ல இருக்க கேரக்டர்லாம் கொடூரமா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதுவும் இல்லாம கேம்ல நிறைய பக்ஸ் இருக்கு என்று பொரிந்து தள்ளினான் அரவிந்த். மோனோகிராமிற்கு அரவிந்திற்கு இருப்பது வாயா இல்லை கத்தியா என்றே சந்தேகம் வந்துவிட்டது. இந்த மாதிரியான வார்த்தைகள் அவன் கம்பெனியை மண்ணோடு மண்ணாக்க போதும். இதையெல்லாம் யோசித்து அவன் நடுங்கிக் கொண்டிருக்க, ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு இந்த கேமை சென்ட் பண்ணி விளையாட சொல்லியிருந்தான். நானும் விளையாண்டு பார்த்தேன். இப்போ என்னோட உண்மையான ரிவ்யூவை நான் ட்விட்டர்ல ஷேர் பண்ணிடுறேன் என்றான் அரவிந்த். அரவிந்தின் ட்விட்டரில் ஒரு செய்தி பகிரப்பட்டால் அதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது அங்கிருந்த அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அரவிந்த் மற்றும் உண்மையாகவே மோனோகிராமின் கேமை பற்றி தவறாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது மிகப்பெரிய பேரழிவாகத்தான் இருக்கும். மோனோகிராம் இதையெல்லாம் யோசிக்கவும் அவனை அறியாமல் அவன் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அப்படியே தரையில் சரிந்து விழுந்தான். அரவிந்தும் மோனோகிராமும் பேசிக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் அவந்திகா அரவிந்திற்கு தெரியாமல் நைஸாக கேப்டனை அழைத்துக் கொண்டு அந்த அறையின் ஒரு மூலைக்கு சென்றிருந்தாள். கேப்டன், 10 வருஷத்துக்கு முன்ன நம்ம ஃபர்ஸ்ட் கேதரிங் நடந்தப்போ ராஜன் எப்படி அங்க வந்தான் என்று நேரடியாக கேட்டாள். அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேதரிங் நடந்தப்போ சென்னையில இருந்த நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. கடைசியா வந்தது ராஜன் தான். ஆனா அவன் வந்ததும் நம்ம கெட் டுகெதர் நடக்கிற ரூம்குள்ள வராம வெளியே தான் நின்னுட்டு இருந்தான். நான் போய் கேட்கவும் தியா வந்திருக்காளான்னு தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்டான். அப்பவே அவன் ராஜனா இருப்பான்னு எனக்கு தோணுச்சு. நான் கேட்டேன், அவன் ராஜன் இல்லன்னு சொல்லல. சோ நான் தான் அவனை உள்ள கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்தேன். ஆனா அவன் பெருசா யார்கிட்டையும் எதுவும் சொல்லிக்காம சீக்கிரமே கிளம்பி போயிட்டான் என்றார். அது ஓகே கேப்டன், அப்புறம் எப்படி ராஜன் இறந்துட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சது என்று அவந்திகா அடுத்த கேள்வியை கேட்கவும், சட்டுன்னு நீயும் ராஜனும் டீம்ல இருந்து காணாம போயிட்டீங்க, எந்த கேம்லயும் கலந்துக்கல. சோ நான் ராஜனுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன்,
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு என்று சொன்னவர் தன் போனை எடுத்து அவந்திகாவிடம் காட்டினார். அதில் அவர் அனுப்பியிருந்த மெசேஜுக்கு பதிலாக அவன் இறந்துட்டான் என்று ரிப்ளை வந்திருந்தது. அதிர்ந்து போன கேப்டன் உடனடியாக நீங்க யாரு என்று ரிப்ளை அனுப்பியிருந்தார். அதற்கும் நீண்ட நேரத்திற்கு பிறகு நான் அவனோட ஃப்ரெண்ட் என்று பதில் வந்திருந்தது. கேப்டனுக்கும் என்ன ரிப்ளை செய்வது என்று தெரியவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பின் நானும் ராஜனோட ஃப்ரெண்ட், நான் எங்க போய் அவனுக்கான இறுதி மரியாதையை செலுத்துறது என்று அவர் கேட்க அதற்கு அந்த கல்லறை இருந்த அட்ரஸ் பதிலாக வந்திருந்தது. இதையெல்லாம் பார்த்த அவந்திகா போனை கேப்டனிடம் கொடுத்துவிட்டு கேள்வியோடு அவரை பார்த்து கொண்டிருக்க ஒரு பெருமூச்சு விட்டவர் இந்த மெசேஜுக்கு அப்புறம் ராஜனோட இந்த ஃப்ரெண்டும் ஆன்லைன் வர்றதில்ல என்றார்.